அட கன்னி ராசிக்காரங்களே, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே மிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மிஸ் பண்ண விஷயத்தை கூட உங்கள் வாழ்க்கையில் திரும்ப பெற முடியும். அது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய தகவல் உங்களுக்காக இருக்குது. கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்பவுமே பெருசாக யோசிப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே ஒரு காரியத்தை கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுறது கன்னிராசிக்காரங்க நீங்கள் தான். எல்லோரும் பார்த்து கடந்து போகிற விஷயத்த கூட ஆழமாக கவனித்து சரியாக முடிவெடுப்பீங்க. இதெல்லாம் கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டானவங்க. பாசத்துக்கு அடங்கி போயிடுவீங்க. பாசம் அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக செய்வீங்க. ஆனால் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே அதிரடியாக காட்ட மாட்டீங்க, அமைதியாக தான் காட்டுவீங்க. பெரும்பாலும் உங்களை சுற்றி நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுப்பீங்க. அதுபோல தான் உங்கள் மனசுமே இருக்கும். எப்படி ஒரு மிஷின் ஒவ்வொரு பாகமும் சரியாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துக்குறவங்களோ அப்படி தான் கன்னிராசிக்காரங்களுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமே சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட மனசு ஒரு கணக்கு புக்கு மாதிரி. தவறாக இருந்தால் உடனே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவீங்க. கன்னிராசிக்காரங்க ரொம்பவுமே பொறுப்புள்ள நபர்கள் தாங்க. ஒரு வேலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. அதை முழுசாக முடித்தாதான் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். சுத்தம் ஒழுக்கம் இது ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியத்துவம் தருவீங்க. அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்கள நம்ப மாட்டீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அலசி ஆலோசனை செஞ்சு தான் முடிவு பண்ணுவீங்க. அப்படி முழுசாக நம்பிட்டிங்கன்னா உங்கள் நம்பிக்கை ஒரு முழுசாக இருக்கும். முழுசாக நம்புவீங்க. வெளியில் ஒரு சில டைம் பார்க்கும்போது சீரியஸாக தெரிவிங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்க நீங்கள் ரொம்பவுமே சாஃப்ட்டு தாங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் ஒரு ஸ்பெஷலான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் நல்லது பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. கன்னிராசிக்காரங்க ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஃப்யூச்சரில் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிறத தைரியமாக எடுங்க. அவசரப்பட மாட்டீங்க. ஆனால் உங்கள் பொறுமை நிச்சயமாக ஒரு நாள் உங்களை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தும். கன்னிராசிக்காரங்க அது அற்புதமான ராசிக்காரங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானோட அருளை பெற்றாலே உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வராதுங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? புதன்கிழமை தோறும் பெருமாள் தரிசனம் செய்யுங்க, நன்மையை பெறலாம். அப்படி பெருமாள் தரிசனம் செய்யும்போது துளசி கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த இழப்புகளை ஈடு செய்வீங்க. கெட்ட விஷயம் நடக்குது, ரொம்பவும் தப்பாக உங்கள் பிளான் சொதப்புது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களை விட்டு துரதிர்ஷ்டம் விலகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். பெருமாளின் துணையால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நிச்சயமாக வரும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான். உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு பண்ணுங்க. உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கவும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க, இனிமேல் செய்யுங்க. நல்லது உங்களை தொடர்ந்து வரும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் பாருங்களேன், நிறைய கிரக சூழல் மாறுது. அந்த மாற்றம் ஒரு சில அமைப்புகளை நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்துது, ஒரு சில விஷயத்தில் கெடுபலடையும் தருது. ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக எந்த விஷயத்தில் இருந்தால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால அது தப்பிக்கலாம், கெட்ட விஷயம் நடக்காமல் பார்த்துக்கலாம். நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்படலாம். அதனால் பின்னாடி வர விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த பதிவை முழுசாக பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு திடம், திறமை, வலிமை இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லைன்னா குடும்பத்தோடையோ வெளியில் சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு வரும். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் மீண்டும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. குடும்ப சூழல் சூப்பராக இருக்குங்க, வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. சட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை, ஏதாவது வம்பு வழக்கால பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கவனமாக இருங்க. மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிம்மதி ஏற்பட நீங்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபடுங்க.
அதே போல் பிரச்சனைகள் தீர நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார நினச்சி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இது வரைக்கும் உங்கள் மனதை உறுத்திட்டு இருந்த பிரச்சனை சரியாகும் குலதெய்வத்தை வழிபடுறதுனால. உங்களை பற்றி அவதூறு யாராவது ஏதோ சொல்லியிருந்தா கூட அந்த அவதூறு நீங்கும். உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற உங்கள் மேலே இருக்கிற நியாயம் வெளிப்படும். அலுவலகம் குடும்பம் பற்றின எண்ணம் மாறும். 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இராணுவம் போலீஸ் தளபதி உடல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முன்னேற்றம். ஜிம் வச்சுருக்கிறவங்களுக்கு கூட ஏற்றம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கே பிரச்சனையாக கூட வரலாம். கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. குரு உச்சமாக இருக்கிறதுனால பணவரவு அற்புதமாக இருக்கும். லாபம் அபரிவிதமானதாக இருக்கும். ஏற்றங்கள் ஏற்படும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எதை தொட்டாலுமே வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கலாம். வரவு சிறப்பாக இருக்கும்போது செலவுமே வரும் இல்லையா? அது எப்படின்னா 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு. கொஞ்சம் விரயங்களுமே வரும். மிகப்பெரிய பதவிக்காக செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சுப செலவு செய்வதற்கு வாய்ப்பு வரும். பெரிய பெரிய நிகழ்வுகளை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பணத்தை சரியாக நீங்கள் செலவு பண்ணால் நல்லது. கவலையை மறந்து தூங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் பிரச்சனை வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பயணங்கள் குடும்பத்தோடு செய்கிற மாதிரியான அமைப்பு தான். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறாரு. சுக்கிரன் நீச்சமாக்குறாரு. அதனால் பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் திருட்டு போகிறது, தொலைஞ்சு போகிறது, இதெல்லாம் திரும்ப உங்கள் கை வந்து சேரும். ஏதாவது கை மறதியாக கூட வச்சுருப்பீங்க. ஆனால் அது திருட்டு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னு குழம்பிட்டு இருப்பீங்க. இப்போ ஏதாவது வகையில் காணாமல் போன பொருள் உங்கள் கை வந்து சேரும்னு பார்த்துக்கோங்களேன். தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும். துர்க்கை அம்மனை வழிபடுறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. துர்க்கை வேள்வி செய்கிறது, துர்கா சோஸ்திரம் சொல்வது, இது தொடர்ந்து பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில். அப்படி துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யும்போது எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபடுவது ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிவப்பு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு அம்மன் வழிபாடு. அமைதியாக இருக்கிற நாட்கள் 1, 2, 28, 29. ரொம்பவே கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். மற்ற நாட்கள் பிரச்சனை கிடையாது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுவும் சந்திரனும் வராங்க. கலசஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் வராரு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழிற்ஸ்தானத்தில் சூரியன் புதன், கூடவே குருவும் இருக்காரு. அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது வராங்க. இந்த கிரக சூழல் மாறும் பொழுது பலன்களுமே மாறுபடும். உழைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. இதை முழுசாக நம்புறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. இந்த மாதம் தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நல்லது நடக்கும். எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி ஆலோசனை செஞ்சு ஈடுபடுங்க. முன்னாடி எல்லாம் யோசிக்கணும். இந்த விஷயத்தை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு முடிவு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. சாமர்த்தியமானவங்களோட செயலை பார்த்து மற்றவங்களுமே ஆச்சரியப்பட்டு தான் நிற்பாங்க. முக்கிய நபர்கள், முக்கிய அந்தஸ்து, முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களோட பலம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதுக்கப்புறம் புதிய தொடர்புகள் கிட்ட கவனமாக தான் இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில புதிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட வேலை உங்களுக்கு உங்கள் நிலையை உயர்த்த உதவியாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கோவப்படாமல் நிதானமாக பேசி வேலையை வாங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறதுனால புதுதாக பொறுப்பு கிடைக்கும். சக பணியாளர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அலுவலகம் மூலம் ஒரு சிறப்பான அம்சம் இப்போ வரும். என்றைக்கோ செஞ்ச ஒரு வேலைக்கு இப்போ பாருங்கள் பாராட்டு கிடைக்கும். அதுக்கான நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் பாராட்டு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்காங்கள்ல அவங்களால வருமானம் இப்போ அதிகரிக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். பிள்ளைங்களோட நல்ல அக்கறை காட்டுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போ சாதகமாக முடியும். பெண்களை கூட பாருங்கள் அடுத்தவங்க ஆச்சரியப்பட வகையில் உங்கள் சாமர்த்தியமான காரியத்தை செஞ்சு வெற்றி பெறுவீங்க. புதிய நட்பு மூலம் கவனத்தை இருந்தால் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் வரும். எடுத்த காரியம் வெற்றியாக இருக்கும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுல கவனம் செலுத்துங்க. பதவியிலிருந்து இடையூறு விலகுது. அதனால் உங்களுக்கு இப்போ சிறப்பான உயர்வு தான். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் வராமல் இருந்த தடைபட்டு போன பணத்தொகை மீண்டும் கை வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சக கலைஞர்கள் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் நீங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. விளையாட்டு பொழுதுபோக்கில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இந்த மாதம் கடந்த காலத்தை விட இப்போது இந்த மாதம் சிறப்பான அம்சம் இருக்குது. கடந்த காலத்தில் உங்கள் விட்டுட்டு போனவங்க கூட இப்போது விரும்பி வந்து சேருவாங்க. உங்கள் உறவு இப்போ பலப்படும். சிறப்பான உயர்வு ஏற்படும். தொலைபேசி தொடர்பு மூலம் சிலர் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுங்க. நன்மை வரும். குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறலாம். அது அற்புதமான மாற்றத்தையும் சிறப்பான உயர்வும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பயன்படுத்தும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்தடையும்.